இயேசு ரட்சிக்கிறார் ஊழியங்கள் வழங்கும் உங்கள் இரட்சணிய நேரம் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜேஎஸ்எம் தொலைக்காட்சியில் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா? ஒப்பில்லா திருஸ்நானத்தினார் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினார் குற்றம் நீங்கி விட குணமாறிற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார். பரலோக சிந்தை அணிந்தீர்களா? வல்ல மீட்பர் தயாளத்தினார் மறுஜென்ம குணமடைந்தீர்களா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினார் குற்றம் நீங்கி விட குணமாறிற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார். மணவாளன் வர கழிப்பீர்களா? துய நதியின் ஸ்நானத்தினால் மோட்சக்கரை ஏறி சுகிப்பீர்களா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இயேசு ரட்சிக்கிறார் ஊழிய ஸ்தாபகரும் இயேசு அழைக்கிறார் நற்செய்தியாளரும் ஜேஎஸ்எம் திருமண்டல பேராயருமான டாக்டர் காட்ஃப்ரீ நோபல் அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமான செய்தியை கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வருஷத்தின் முதலாவது பரிசுத்த ஓய்வு நாள். கடந்த ஆண்டில் இருந்தவர்கள் இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்கவில்லை. கர்த்தர் நமக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களை விட நாம் உத்தமர்களும் பரிசுத்தவான்களும் இல்லை. ஆண்டவர் நம் மீது வைத்த கிருபை, இரக்கம், தயவு, அவருடைய காருண்யம் தான் இன்றைக்கு நம்மை ஜீவனோடு இந்த பூமியில் வைத்திருக்கிறது. ஆகவே அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய மகிமை நம்மை மூடிக்கொள்கிறது, அவருடைய ஒளி நம்மேல் வீசுகிறது. ஆகவே எழுந்து பிரகாசிக்க ஆண்டவர் நம்மை அறைகூவலிடுகிறார். இந்த நாளிலும்
அதனுடைய தொடர்ச்சியாக ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியை நாம் தியானித்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். எல்லாருக்கும் தெரிந்த காரியம், வெளிப்படையாக புரிகிற காரியம். மகிமையின் ஆலயம் என்று சொன்னால் தேவன் தக்கு நாம் ஆராதிக்கிற இந்த கைகளால் கட்டப்பட்ட ஆலயம் தான் முதலாவது கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கும். ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது அந்த கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தை குறித்து அல்ல. வேதம் சொல்கிறது கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்திற்குள் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இந்த ஆலயம் எதற்காக? நாம் ஒருவரோடு ஒருவர் அந்யோன்யமாய் ஐக்கியமாய் ஒன்றாய் இணைந்து கர்த்தரை துதித்து பாடி ஆராதிப்பதற்காக தான் கர்த்தருடைய திருச்சபை ஏற்படுத்தியிருக்கிறார். சபை கூடுதலை விட்டுவிடாதிருங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம், இந்த மண்பாண்டம் தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கிறது. இந்த ஆலயத்தை யார் யார் கெடுக்கிறார்களோ தேவன் அவனை கெடுப்பார் என்று தெள்ள தெளிவாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்படியானால் இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனத்திற்கு வாருங்கள். இங்கு என்ன சொல்லப்படுகிறது? அவர் மகிமையின் ஆலயத்தை, தம்முடைய ஆலயத்தை மகிமைப்படுத்துவார். அந்த வசனத்தை திரும்பவும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்போது என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அப்படியானால் நம்முடைய சரீரம், உங்களுடைய சரீரம் இது நமக்கு சொந்தமல்ல. மீட்கப்பட்ட பிறகு, இயேசுவின் ரத்தத்தினால் கிரயம் செலுத்தி மீட்கப்பட்ட பிறகு இந்த சரீரம் ஆண்டவருக்கு சொந்தம். ஆகையினால் தான் திருமுழுக்கை கொடுப்பதற்கு தண்ணீரில் மூழ்கி, அது திருமுழுக்கை எதற்காக கொடுக்கிறார்? பாவத்தில் பிறந்த தாயின் கற்பத்தில் நான் பாவத்தில் உட்பவித்தேன் என்று தாவீது சொல்கிறார் சங்கீதம் 51. அப்படி பிறந்த ஒரு மனிதன் அவன் அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக தண்ணீரில் மூழ்கடித்து அவன் மரித்து பின்பு அவன் உயிர்த்தெழுவதற்கு வண்ணமாக தான் அந்த திருமுழுக்கை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆகவே எந்த ஒரு மனிதன் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறானோ அவனுடைய சரீரத்தில் ஆத்மாவில் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். அது தேவனுடைய ஆலயம் என்று எண்ணப்படுகிறது. ஆகவேதான் என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அவர் பாவமறியாத ஒரு கன்னிகையின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவரால் கற்பம் தரிப்பிக்கப்பட்டு அவர் பிறந்தார். அவர் பிறப்பிலே அதிசயம், அவருடைய வாழ்க்கை முழுவதும் அதிசயம், அவருடைய பாடு மரணத்திலே அதிசயம், அவர் உயிர்த்தெழுதலில் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. ஆனால் ஆண்டவர் அவருடைய சரீரத்தில் மகிமைப்பட்டார். அவருடைய அசைவுகளிலே ஆண்டவர் மகிமைப்பட்டார். அவருடைய பார்வையிலே ஆண்டவர் நாமம் மகிமைப்பட்டது. ஒரு முறை இந்த பேதுரு 3 முறை அவன் இயேசுவை சபிக்கவும் திட்டவும் அவன் மறுதலிக்கவும் செய்தார். அப்பொழுது இவர் சிலுவையை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது ஓரக்கண்ணிலே அந்த பேதுருவை ஒரு பார்வை தான் பார்த்தார். அவன் உள்ளம் குபிரி உடைந்து நொறுங்கி ஆண்டவரிடம் ஒப்புரவாகிறான், என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை மன்னித்தார் ஒரு பார்வையில். அதே போல சகேயுவை ஒரு முறை அவர் அந்த பகுதிக்கு சென்ற பொழுது சகேயு காட்டத்தி மரத்திலே ஒரு உயரத்தில் அவன் குள்ளனாய் இருந்தபடியினால் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்கும்படியாக ஏறி இருக்கிறான். அப்பொழுது இயேசு அந்த வழியாய் சென்றவர் நேர உயரத்திலே மரத்தில் இருக்கிற சகேயுவை பார்க்கிறார். அவர் பார்வையிலே அவன் இறங்கி வருகிறான், நீ இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது அவன் தன்னைத்தானே உணர்ந்து தான் செய்த பாவங்களை அறிக்கை செய்து
ஆண்டவரே, நான் ஒருவரிடம் அநியாயமாய் 1 மடங்கு வாங்கியதால் 4 மடங்காய் திருப்பி கொடுக்கிறேன் என்று ஒப்புரவானான். இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ அவருடைய பார்வையிலே ஆண்டவருடைய மகிமை விளங்கினது. அதே போலதான் இன்றைக்கு கிறிஸ்துவின் சாயலிலே படைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் ரட்சித்து அபிஷேகித்து அவருடைய மகிமையின் ஆலயமாக வைத்திருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அப்படியானால் இந்த சரீரமாகிய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆகவே நிறைய பேருக்கு ஆலயத்தில் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தை அலங்கரித்து அதை ஜோடித்து அதற்கு என்னெல்லாமோ செய்வார்கள். சிலர் நிறைய ஆலயங்கள் கட்டி கொடுப்பதில் விருப்பமாய் இருப்பார்கள், அது நல்லதுதான். ஆனால் சரீரமாகிய ஆலயத்தை ஆண்டவர் அதைவிட அதிகமாக எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்திலும் அலங்கரிப்பதிலும் எதிர்பார்க்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்வதில்லை. இந்த ஆலயத்தை எப்படி ஆண்டவர் மகிமைப்படுத்துவார்? என்றைக்கு ஒரு மனிதன் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்திருந்து ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிக்கிறானோ அப்பொழுது அந்த ஆலயத்திலே மகிமை உண்டாகும். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. இங்க என்ன சொல்லி கூப்பிட்டார்கள்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அங்குள்ள ஜனங்கள் எல்லாரும் சத்தமாய் கூப்பிட்டார்கள். கூப்பிடும் பொழுது அந்த ஆலயத்தின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையால் நிறைந்தது. அப்படியானால் ஆன்மீக அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்திலிருந்து, இயேசு கிறிஸ்து தங்குகிற இந்த ஆலயத்திலிருந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவரை ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டுடைய மகிமை புகைக்காடாய் இந்த ஆலயத்தில் தோன்றும். இந்த அபிஷேகத்தில் ஒரு மனிதன் நிறைந்திருக்கும் பொழுது அவனுடைய பார்வையிலே வல்லமை வெளிப்படுகிறது, அவனுடைய சரீரத்திலே வல்லமை வெளிப்படுகிறது, அவனுடைய உருமாறுகள் கச்சையின் மூலம் வல்லமைகள் வெளிப்படுகிறது. இப்படிதான் இயேசுவின் சீஷர்கள் அவர்கள் ஊழியம் செய்த பொழுது பேதுரு அவருடைய நிழலில் படும் பொழுது வியாதியஸ்தர்கள் சுத்தமானார்கள், பார்வையிலே அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்து கொண்டு வருகிறார், செய்து கொண்டு இருக்கிறார். ஆகவே எந்த ஒரு மனிதன் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட ஆண்டவருடைய சரீரமாகிய நம்முடைய சரீரமாகிய ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அதிக முக்கியத்துவம் யார் கொடுக்கிறார்களோ, இந்த மண் பாண்டமாகிய பொக்கிஷத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கிற துதி புறப்பட்டுக் கொண்டு வரும் பொழுது ஆவியானவர் அவருடைய மகிமையால் நம்மை நிரப்புவார். அந்த மகிமையால் நிரப்பப்படும் பொழுது முதலாவது நம்முடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். மோசே ஆண்டவரை தேவனை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடு தேவனிடத்தில் முறையிடுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஒருவரும் என்னை ஒரு காலம் கண்டதில்லையே, என்னை கண்டு ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது, ஆனாலும் என் மகன் விரும்புகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், நீ சீனாய் மலையிலே கொடுமுடிக்கு வா, அங்கு உனக்கு நான் என்னை காண்பிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இவன் 40 நாட்கள் புசியாமல் தண்ணீர் குடியாமல் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து தன்னுடைய தேவனை தரிசிக்க போகிறேன், இந்த மண் பாண்டமாகிய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று 40 நாட்கள் புசியாமல் தண்ணீர் குடியாமல் இருந்துவிட்டு அப்பொழுது அந்த மலையின் உச்சிக்கு செல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அந்த மலையின் அடிவாரத்தில் யார் வந்தாலும் அவர்கள் சாகவே சாவார்கள் என்று சொல்கிறார். அவ்வளவு தூரம் ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் பரிசுத்தத்தில் சிறந்தவர். அவரை தரிசிப்பதற்கு நம்முடைய சரீரமாகிய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இப்பொழுது அவர் கொடுமுடிக்கு வந்த பிறகு அவர் சொல்கிறார், ஒரு கண்மலையின் இடுக்கிலே உன்னை நான் வைத்து மறைத்துக் கொள்வேன் என்று சொல்லி அவனை கண்மலையின் இடுக்கிலே வைத்து தன் கைகளினால் மறைத்து அவர் கடந்து போகிற விதமாய் அவர் கடந்து போனதை இந்த மோசே பார்க்கிறார். அவ்வளவுதான், ஒரு பின்பகுதியை மோசே தன் கண்களால் பார்க்கிறார்.
1000 சூரியனுக்கு ஒத்த பிரகாசம் உள்ள தேவன் அவருடைய பின்பகுதியை பார்த்த மோசையின் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவன் இறங்கிய மலையின் அடிவாரத்திற்கு வரும்பொழுது ஜனங்கள் எல்லாரும் மோசையை எதிர்பார்க்கிறார்கள். மோசையின் முகத்தை பார்க்க முடியாதபடி அவர்கள் முக்காடிட்டுக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பிரகாச முகத்தை மோசையினுடைய முகத்தில். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்றைக்கு ஒரு மனிதன் இந்த மண்பாண்டமாகிய சரீரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்தத்தோடு வாழ்ந்து தேவனை துதிக்கும் துதி எப்பொழுதும் இந்த சரீரத்திலிருந்து ஆண்டவருடைய ஆலயமாகி இந்த சரீரத்திலிருந்து புறப்படும் பொழுது ஆண்டவருடைய மகிமை புகைக்காடாய் தோன்றும். அப்பொழுது நம்முடைய முகத்தின் ஒளி ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பது போல பிரகாசிப்பிக்கும். இப்படிப்பட்ட அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் சண்முகாபுரம் CSI ஆலயத்தில் ஒரு முறை அங்கு அவ்வளவு செல்வந்தர்களாய் இருந்த ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் ஓய்வு நாள் ஆராதனையோடு சேர்ந்து உபவாச ஜெபத்தையும் வைத்தார்கள். அப்படியான காலை ஆராதனை முடிந்தவுடன் இடைவெளி இல்லாமல் உபவாச ஜெபமும் சேர்ந்து நடந்தது. அதை நடத்துவதற்காக நான் அழைக்கப்பட்டு சென்றது. அப்பொழுது அங்கு வந்த திரளான மக்கள், பெண்கள் எல்லாம் நகை அணிந்து அவர்கள் செல்வந்தராக இருந்தார்கள். அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலம் அருளப்பட்ட வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருந்தேன். தொடர்ச்சியாக 3 மணி நேரம் அவர்களை பரிசுத்த ஆவியால் நிரம்பும்படி ஜெபித்து ஒவ்வொரு மீதும் கைகளை வைத்து ஜெபித்து விட்டு செய்தி கொடுத்து விட்டு எல்லாம் முடித்து விட்டு அங்குள்ள போதகருடைய வீட்டிலே சாப்பிடுவதற்காக நாங்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அந்த போதகருடைய குட்டி குழந்தை கீழே உட்கார்ந்து விளையாடி கொண்டிருக்கிறது. திடீரென்று சொல்லுகிறது, எங்க அம்மாவை போட்டு அடின்னு அடித்துக்கிட்டு என்று சொல்லுது. எங்களுக்கு புரியவில்லை. இந்த போதகருடைய மனைவி அவர்கள் சமையலிருந்து ஓடி வந்து, ஐயா என்ன சொல்றார்கள் பாத்தீங்களா, என் மகா எங்க அம்மாவை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு என்று சொல்லி. அப்பொழுது அந்த போதகருடைய மனைவி சொன்னார்கள், நான் பரிசுத்த ஆவியை பற்றி நான் நம்ப மாட்டேன். பரிசுத்த ஆவி அந்நிய பாஷையில் பேசுகிறது என்று சொன்னால் எனக்கு அது ஒரு கிண்டலாக தெரியும். ஆனால் நீங்கள் செய்தி கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் வந்து என் தலையிலே கொண்டு கையை வைத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். என்னால் முழங்கால் நிற்க முடியாமல் நான் கீழே விழுந்து விட்டேன். அதைத்தான் என் மகள் சொல்லுகிறார் என்று சொல்வதோடு விட்டு விடாமல் அவர்கள் சொன்ன ஒரு காரியம், நான் திறந்த கண்களிலே உங்களை சுற்றி தேவனுடைய மகிமையை வெளிச்சமாக அக்கினி பிளம்பாக நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், கண்களை கசக்கி விட்டு ஒருவேளை நம்முடைய பிரம்மையோ என்று சொல்லி கண்களை கசக்கி விட்டு பார்த்தால் ஒருவேளை ஆலயத்தின் பேக்ரவுண்ட்ல வைத்திருக்கிற அந்த சாட்டின் கிளாத் தான் மினுங்குதோ என்று பார்த்தால் இல்லை, உங்களை சுற்றி அக்கினிமயமாக ஒரு மகிமையை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். அதே வேளையில் நானும் என்னுடைய சரீரத்திலிருந்து தேவனுடைய மகிமை புறப்பட்டு செல்வதை, வல்லமை புறப்பட்டு செல்வதை நான் சரீரத்தில் உணர்ந்தேன். ஆகவேதான் அந்த CSI திருச்சபை தான் முழுவதுமாய் அங்கு வந்த அத்தனை பேரும் பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றுக் கொண்டார்கள். அநேகர் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருடைய வரங்களை பெற்றுக் கொண்டார்கள். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், நம்முடைய ஆலயமாகிய சரீரமாகிய ஆண்டவருடைய ஆலயமாகிய சரீரம் ஆண்டவருக்கு பிரியமாய் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிற அனுபவத்தோடு இருந்தால் இந்த மகிமையின் ஆலயத்தை தேவன் மகிமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணிருக்கிறார். இந்த வருஷத்தில் இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை உங்கள் இருதய பலகையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை முயற்சி செய்து பாருங்கள். உன் மகிமை, என்னுடைய மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். நீங்களே என்னுடைய ஆலயம், உங்கள் சரீரம் என்னுடைய ஆலயம். ஒருவன் உங்கள் சரீரத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். என் ஆலயமாகிய சரீரத்தை நீங்கள் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆகவே இந்த மகிமையின் ஆலயத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். அப்படி மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று மகா சத்தமாய் பாடி ஆர்ப்பரித்த பொழுது அந்த ஆலயம் புகைக்காடாய் நிரம்பினது போல நம்முடைய சரீரமாகிய ஆலயத்திலிருந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து பாடி ஆராதித்து ஆவியில நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில ஆண்டவரை துதித்து பழகிற பழக்கம் இருக்குமே என்றால் இந்த ஆலயத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். என் மகிமையின் ஆலயத்தை
நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். நாம் போகிற இடங்களிலெல்லாம் வல்லமை புரண்டோடும், நாம் செல்லுகிற இடங்களெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். கேன்சர் வியாதிகள் குணமாகும், அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படும், சபிக்கப்பட்ட குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், திருமண தடைகள் மாற்றப்படும். என்னென்ன தடைகள் இருந்தாலும் எந்த ஒரு மனிதன் ஆலயமாகிய சரீரத்தை சுத்தமாக ஆண்டவருக்கு பிரியமாக வைத்திருக்கும் பொழுது அந்த மகிமையின் ஆலயத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் புறப்பட்டு செல்கிற இடத்திலெல்லாம் தேவ மகிமை கடந்து வரும். எப்படி மோசேயுடைய முகம் மகிமையால் நிரப்பப்பட்டு பிரகாசமாய் இருந்ததோ அதே போல ஆண்டவர் நம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த மெய்யான ஒளி நம் மீது வீசுகிறது. அதைத்தான் இந்த வருஷத்திற்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆண்டவருடைய மகிமை உங்கள் மீது காணப்பட வேண்டும் என்றால், மகிமையின் ஆலயத்தை அவர் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், முதலாவது நாம் பரிசுத்தமாய் உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவரை அதிகமாக தேடி ஜெபித்து வேதத்தை வாசித்து ஜெபித்து உபவாசம் இருந்து பல நாட்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும் பொழுது, எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவத்தோடு இருக்கும் பொழுது நம்முடைய மகிமையின் ஆலயத்தின் மூலம் ஆண்டவர் மகிமைப்படுவார். இந்த பூமியிலே வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நம்மால் முடியாத காரியம் இந்த பூமியில் ஒன்றுமே இராது. காரணம், அவருடைய மகிமை நமக்குள் இருக்கும் பொழுது நாம் செல்லுகிற இடமெல்லாம் தடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஆகவே இந்த வார்த்தையை மனதிலே நிறுத்தி ஆண்டவரிடம், ஆண்டவரே என்னுடைய சரீரமாகிய உம்முடைய ஆலயத்தை இந்த நாளில் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லீரே, என்னை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே என்று யார் யார் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறீர்களோ ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். யாவரும் இருக்கிற இடத்தில் நாம் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னீர்கள். நீங்களே என்னுடைய ஆலயம், உங்கள் சரீரம் என்னுடைய ஆலயமாக இருக்கிறது என்று சொன்னீர்கள். இந்த நேரத்திலும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி சுத்திகரிப்பீராக. என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் தான் ஆண்டவரே, எங்கள் சரீரமாகிய உம்முடைய ஆலயத்தை ஆண்டவரே நீர் இன்னும் ஒரு விசை பரிசுத்தப்படுத்தி நீர் மகிமைப்படுத்தினார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரே ஜனங்கள் ஓயாமல் கர்த்தரை பாடி புகழ்ந்த போது ஆலயத்தின் நிலைக்கால்கள் அசைந்தது. ஆலயம் புகைக்காடாய் தேவனுடைய மகிமையால் நிரப்பப்பட்டது போல ஆண்டவரே எங்கள் சரீரமாகிய ஆலயம் புகைக்காடாய் நிரம்பும்படியாய் உடைய மகிமையால் மூடப்படும்படியாய் ஆண்டவர் இந்த வருஷத்தில் நீர் கிருபை செய்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்ற வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இன்று முதல் என்ற வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும்படியாக இருந்துச்சு. இப்போது ஆண்டவர் வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். வியாதியோடு படுக்கையில வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீரே ஆண்டவரை, துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய ஆணி வாய்ந்த தழும்புள்ள கரம் அமர்வதாக. நீர் எனக்கு கொடுத்த வரத்தை வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு மீது நான் அனுப்புகிறேன். எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போவதாக. பலவீனப்பட்ட சரத்துள்ள உறுப்புகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது சிருஷ்டிக்கப்படுவதாக. பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்கள் இயேசுவின் நாமத்திலே சிருஷ்டிக்கப்படுவதாக. பாதிக்கப்பட்ட இருதயங்கள் இயேசுவின் நாமத்திலே குணமடைவதாக. அடைக்கப்பட்ட வாழ்வுகள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக. நுரையீரல்கள் இயேசுவின் நாமத்திலே செயல்படுவதாக. மூச்சு திணறல்கள் இயேசுவின் நாமத்திலே குணமடைவதாக. ஆண்டவரே, தலைவலியினால், இருப்பு வலியினால், கால் வலியினால் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே ஒரு அற்புத சுகம் உண்டாவதாக என்று நான் சொல்லுகிறேன்.
நீரில் கொடுத்த வரத்தை இப்பொழுது இலவசமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நான் அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஒரு அற்புத சுகம் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கடன் பிரச்சனையோடு, வறுமையோடு, கண்ணீரோடு வாழ்ந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த புத்தாண்டிலே அவர்கள் கால் எடுத்து வைக்கும் பொழுது ஐஸ்வர்ய சம்பனராகிய தேவன் தாமே ஐஸ்வர்யத்தை நீர் அள்ளிச் செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலே வாழ்ந்து சுகித்திருக்கிற கிருபை கொடுக்கிறார். கொரோனா என்கிற ஒரு கொள்ளை நோயினால் உலகமே ஸ்தம்பித்து போய் பொருளாதாரம் சீரழிந்திருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடிருக்க ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லிலே உம்மை தேடுகிற பிள்ளைகளை இந்த பஞ்ச காலத்தில் போஷிப்பீராக, உடுத்து வைப்பீராக, அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நன்றி. கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்படுவதாக. திருமண காரியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே குடும்ப வாழ்க்கை இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும் என்று நான் வாழ்க்கை ஆசிரியர். பிரிந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்திலே இணைக்கப்படுவார்களாக. வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் தாமே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அரசு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அரசு வேலையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வர முடியாமல் சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு வாசலை திறந்து கொடுக்கிறார். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் என்னென்ன விருப்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறார்களோ இந்த புத்தாண்டிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக பிள்ளைகளுக்கு இறங்கி வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை எங்கள் தூபமாக நறுமணமாக உம்முடைய சன்னிதானத்தில் எழும்பினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். நாங்களும் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஏதுவாகும். அவசர ஜெப உதவிக்கு 9843053644 9843053644. எங்கள் முகவரி இயேசு ரட்சிக்கிறார் ஊழியங்கள், 72 ட்ரஸ்ட் குறுக்கு தெரு, மந்தவெளி, சென்னை 28. இயேசு ரட்சிக்கிறார் ஊழியங்கள், பேராயர் இல்லம், இட்டேரி, திருநெல்வேலி 7.